டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது ஏ மற்றும் பியின் தற்போதைய வயதின் விகிதம் 8:7. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் 13:12 எனில் ஏ மற்றும் பியின் தற்போதைய வயதுகளின் வித்தியாசமானு கேட்கிறாங்க. ஸோ ஏஜஸ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்க எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கொஸ்டின் பேஸ் பண்ணியே கிட்டத்தட்ட 8 மெத்தட்ல கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி 8 மெத்தட்ல கொஸ்டின் கேட்டாலும் சரி எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஏ மற்றும் பியின் தற்போதைய வயதின் விகிதம் 8:7. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் 13:12 எனில் ஏ மற்றும் பியின் தற்போதைய வயதுகளின் வித்தியாசமானு கேட்கிறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ரேஷியோக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. அதாவது இந்த ரெண்டு ரேஷியோக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும். அதாவது தற்போதைய வயதுக்கும் ஏவுடைய தற்போதைய வயதுக்கும் அதே மாதிரி ஏவுடைய 10 வருஷமோ 20 வருஷமோ அதுக்கப்புறம் வர வயதோட ரெண்டு ரேஷியோக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஸோ அப்போ 13ல் 8 போச்சுன்னா டிஃபரன்ஸ் 5. அதே மாதிரி இங்கே 12ல் 7 போச்சுன்னா டிஃபரன்ஸ் 5. ஸோ டிஃபரன்ஸ் பாருங்க ரெண்டும் காமனாக வருது. இந்த மாதிரி டிஃபரன்ஸ் காமனாக வந்துச்சுன்னா ஸோ 5 பார்ட் ஆக்சுவலாக நம்ம இதை ரேஷியோ எப்பவுமே பார்ட்டாக எடுத்துக்கணும். எத்தனை பகுதியாக எடுத்துக்கணும். அப்போ 5 பார்ட் 5 பகுதி. ஸோ 5 பார்ட்டுக்கு எத்தனை வருஷம்? 10 வருஷம். அப்போ ஒரு பார்ட்டுக்கு 10 அப்படியே 5ஆல் கேன்சல் பண்ணா 2 வருஷம். ஒரு பார்ட்டுக்கு 2 வருஷம். கொஸ்டின்ல ஏ மற்றும் பியின் வயதுகளின் வித்தியாசம்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்க நம்ம டைரக்டாவே ரேஷியோலயே சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது 8ல் 7 போச்சுன்னா என்ன வரும்? 1 வரும். ஸோ ஒரு பார்ட்டுக்கு 2னா அப்போ ஒரு பார்ட்டுக்கு 1 × 2 = 2 தான். ஸோ அவருடைய தற்போதைய வயதுகளின் வித்தியாசம் பார்த்தோம்னா 2. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின்ல ஏ உடைய வயது கேட்டாங்களா? ஏ உடைய வயது என்ன தற்போதைய வயதுன்னு கேட்டாங்களா? ஸோ ஒரு பார்ட்டுக்கு 2. ஏ உடைய தற்போதைய வயதின் விகிதம் பாருங்க 8. அப்ப 8 × 2 = 16. இதே கொஸ்டின்ல பி உடைய வயது கேட்டாங்களா? ஸோ ஒரு பார்ட்டுக்கு 2. பி உடைய தற்போதைய வயதின் விகிதம் பாருங்க 7. அப்ப பி = 7 × 2 = 14. ஸோ பாருங்க ஏவோட வயது 16 தற்போதைய வயது, பியோட வயது 14. ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் பாருங்க 2 வருது. ஸோ டிஃபரன்ஸ் பாருங்க காமனா 2 வருது. ஸோ அதே மாதிரி ஏவோட வயது 10 ஆண்டுகளுக்கு பிறகு கேட்பாங்க. ஸோ அதை நம்ம 2 ஆப்ஷன் சால்வ் பண்ணலாம். ஒன்று இங்கே சப்ஜெக்ட் பண்ணிட்டு 10 கூட்டிக்கலாம், இல்லை டேரெக்டாகவே இந்த 13லேயே சப்ஜெக்ட் பண்ணலாம். 10 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன ரேஷியோ வருதோ அதுலேயே சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏவுடைய வயது 10 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன வரும் கேட்பாங்க. அப்போ அப்படி கேட்டாங்களா? ஸோ என்ன இருக்குது? ஏ = 13 × 2 = 26. அதே மாதிரி பி உடைய வயது 10 ஆண்டுகளுக்கு பிறகு கேட்டாங்களா? பி = என்ன ரேஷியோ 12. ஸோ 12 பார்ட்டுக்கு 12 × 2 = 24. ஸோ அந்த மாதிரி இதை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 8 மாடல் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே இந்த மெத்தட்ல எப்படி சொல்றது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்க ஏஜஸ்ல கேட்டுருக்காங்க. அதாவது 2 நபர்களின் வயதுகள் கொடுத்து கேட்டுறாங்க. இதே கொஸ்டின்ல 2 எண்களின் விகிதம் 8:7. அவற்றுடன் 10ஐ கூட்டினால் புதிய விகிதம் 13:12 மாறுகிறதுன்னு கேட்டாங்களாலும் அதே மாதிரி சம், அதாவது இந்த மாதிரி சம் கேட்டாலுமே சேம் இதே கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஏ மற்றும் பியின் வயதின் விகிதம் 6 தற்போதைய வயதின் விகிதம் 6:5. 9 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வயதின் விகிதம் 9:8 எனில் ஏயின் தற்போதைய வயதுன்னு கேட்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.